வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார்த்திக் பேசுகிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்புன்னு என்ன சொன்னோன்னா, இது வந்து ஒரு உண்மையான ஜாதகம். இது வந்து ஒரு ஆணுடைய ஜாதகம். கடன் வந்து ஜாதகருக்கு வந்து அதிகமாக இருக்குது. எதனால் கடன் ஏற்பட்டுச்சு, அந்த கடன் எப்போ தீரும்? கோடிக்கணக்கில் இவருக்கு வந்து கடன் ஏற்பட்டிருக்குது. அந்த கோடிக்கணக்கில் கடன் ஏற்பட்டதுக்கான காரணம், அதன் பிறகு இந்த கடன் எப்போ தீரும், இதுதான் கேள்வி. இப்போ நம்ம ஜாதகத்தை ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்திங்கன்னா மிதுன லக்னத்தில் பிறந்திருக்காரு. மீனராசி, உத்திராட நட்சத்திரம், 4ஆம் பாதம். மீனராசினா அது உபய ராசின்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் அது ஒரு காற்று ராசி. ஃபஸ்ட்டு லக்னத்தை பார்க்கும்போது லக்னத்தில் எதனா கிரகம் தான் பார்க்கணும். லக்னத்தில் எந்த கிரகமும் இல்லை. ரெண்டாவது லக்னாதிபதி எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். லக்னாதிபதி 7ஆம் வீட்டில் இருக்கார். லக்னத்துக்கு 7ஆம் வீடான தனுசு ராசியில் லக்னாதிபதி புதன் இருக்கார். இப்போ லக்னத்தை என்னென்ன கிரகங்கள் பார்வை செய்யுதுன்னு பார்க்கணும். லக்னாதிபதி தன்னுடைய 7ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்கிறார். சனி 3ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்குறாரு. குரு 9ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்குறாரு. புதனும் சனியும் குருவும் 3 பேருமே லக்னத்தோட தொடர்பில் இருக்காங்க. இப்போ நம்ம லக்னத்துக்கு 3ஆம் வீட்டில் கேது இருக்கார் சிம்மத்தில். 5ஆம் வீட்டில் துலாத்தில் செவ்வாய், சுக்கிரன், குரு 3 கிரகங்களும் இருக்காங்க. சுக்கிரன் அங்கே ஆட்சியாக இருக்கார். சுக்கிரனும் செவ்வாய் சேர்ந்தது பிருகு மங்கள யோகம் அங்கே இருக்குது. 6ஆம் வீட்டில் சூரியன், 7ஆம் வீட்டில் புதன், 9ஆம் வீட்டில் ராகு, 10ல் சந்திரன், 11ல் சனி நீச்ச கதியில் பட் 23 டிகிரியில் இருக்கார். ஓகேங்களா? இப்போ கடன் வருவதற்கான பாவகங்கள் என்ன, அதோட அதிபதிகள் யார்? 6ஆம் பாவம் கடனை குறிக்கும். 8ஆம் பாவம் மிகப்பெரிய கடனை குறிக்கும், நஷ்டத்தையும் கொடுக்கும். 6ஆம் பாவம் லட்சக்கணக்கில் கடன்னா 8ஆம் பாவம் கோடிக்கணக்கில் கடன். இதுதான் முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த கடன்லாம் எப்போ தீரும்னு கேட்டால், 6ஆம் வீட்டிலிருந்து 6ஆம் வீடாக வரக்கூடிய 11ஆம் அதிபதியோட தசாபுக்தி காலத்தில், இல்லை 11ஆம் வீட்டில் கிரகத்தோட தசாபுக்தி காலத்தில், லக்னாதிபதியோட தசாபுக்தி காலத்தில், லக்னத்தில் நிற்கிறோட கிரகத்தோட தசாபுக்தி காலத்தில், அதே மாதிரி 5ஆம் அதிபதி தசா காலத்தில், இல்லை 5ஆம் வீட்டில் இருக்கிற கிரகத்தோட தசாபுக்தி காலத்தில் ஏன் 5ஆம் வீடுன்னு சொல்கிறேன்னா, 6ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடாக வரது 5ஆம் வீடு. 6க்கு 12 விரயம், அது 5ஆம் வீடு. அதனால் இந்த 1, 5, 11ஆம் பாவகங்கள் அந்த வீட்டு அதிபதிகள் தொடர்பு வரும்போது கடன்லேருந்து ஜாதகர் வெளியே வருவார். இப்போ இந்த ஜாதகரோட லக்னாதிபதி 7ஆம் வீட்டில் இருக்கார். அது ஒரு விஷயம். இப்போ நடப்பு தசா என்னன்னு பார்க்கணும். இந்த ஜாதகருக்கு நடப்பு தசா பார்த்தீங்கன்னா சந்திர தசையில் இருக்கார். சந்திரன் இந்த லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி. தனம், குடும்பம், வாக்கு இதுக்கெல்லாம் சந்திரன் தான் பொறுப்பு. எந்த அளவு பணம் சம்பாதிக்க முடியும், அதுதான் சந்திரனோட விஷயம். சந்திரன் ஒரு நீர் கிரகம். மீனம் ஒரு நீர் ராசி. நீர் ராசிலே சந்திரன் இருக்கார். நீர் ராசினா ஒரு எமோஷ்னலான ராசி. சந்திரன் இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டவர். 2ஆம் வீடு 10ஆம் வீட்டில். இது நல்லது தானே. தனாதிபதி தொழில் ஸ்தானத்தில் போகிறார், கர்மஸ்தானத்தில் போகிறாரு. நிறைய தொழில் வரும், வருமானம் உண்டு. அதை தாண்டி என் கடன் வருதுன்னு பார்த்தா, அந்த தனாதிபதி 10ல் இருந்து அவர் என்ற நட்சத்திரம் என்னன்னு பார்த்தா உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பதம். உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா சனி. சனி இந்த லக்னத்துக்கு 8க்கும் 9க்கும் உடையவர். 8ஆம் பாவம் ஆயுள் ஸ்தானம் மட்டும் கிடையாது. மிகப்பெரிய கடன்கள், அசிங்கம், அவமானம், இழப்புக்கள், உடல் உறுப்புகளை இழப்பது, தலைமறைவான வாழ்க்கை, இது 8ஆம் பாவம். மிகப்பெரிய கடன் இது 8. தடை தாமதங்கள் 8. விபத்தும் 8 தான், கண்டங்களும் 8 தான். அந்த அதிபதி 11ஆம் வீட்டில் நீச்சமாக இருக்கார். பட் அது பரம நீச்சம் நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா இப்போ 23 பாகையில் இருக்கார். 23 பாகை பரணி நட்சத்திரம் 4ஆம் பாவத்தை அங்கே குறிக்கிறது. இப்போ 11ல் சனி இருக்கார். அதனால் இந்த ஜாதகர் தொழில் செய்து இவர் ஜவுளி தொழில் பண்ணுறாரு. தொழிலால் கோடிக்கணக்கில் இவருக்கு நஷ்டம் ஏற்படுது. எப்போ பார்த்தீங்கன்னா இந்த சந்திரதசை ஆரம்பிச்சதுலேருந்து, சந்திரதசை எப்போ ஆரம்பிச்சது 25/5/2024 ஆரம்பிச்சுக்குது. சந்திரதசை ஆரம்பித்து அதே 24 ஜூன் மாதத்துலேருந்து கடன் ஸ்டார்ட் ஆகிருக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த கடனை இல்லை, பெருசாக எந்த கடன் இல்லை. அது மாதிரி பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்குது. சூரிய தசையில் பெருசாக எந்த பெரிய கடனில் அவர் போய் மாட்டல. சூரியன் 6ல் தான் இருக்கார். ஆனால் மிகப்பெரிய கடனில் எது போய் மாட்டல. இருந்த கடனை மிகப்பெரிய அளவில் கோடிக்கணக்கில் கொண்டு போனது சந்திர தசை தான். காரணம் சந்திரன் 10ல் இருந்தாலும் 8ஆம் அதிபதி சாரத்தில் உள்ளார். அவர் லாபத்திலே இருக்கார். முக்கியமான தசையில் வாங்கினது கடனுக்கு காரணம் இதுதான். இப்போ சந்திர தசையில் பார்த்திங்கன்னா செவ்வாய் புக்தியில்
கடன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா செவ்வாய் லக்னத்துக்கு 6க்கும் 11க்கும் உடையவர். கடன் அவரே ஏற்படுத்துவார், கடன்லேருந்து அவரே வெளியே கொண்டு வருவார். செவ்வாய் புக்தி முடிஞ்ச பிறகு ராகு புக்தி வந்து இன்னும் கடன் அதிகமாக இருக்குது வந்து அந்த கோடிக்கணக்கில் தாண்டி பல கோடிகளை போய் நின்று ராகு புக்தி. ராகு பாக்கியஸ்தான் தான் இருக்கார். ஆனால் ராகு வந்து நின்ற நட்சத்திராதிபதி செவ்வாய். ராகு வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்குது வந்து. அவிட்ட நட்சத்திரம் வந்து செவ்வாய் நட்சத்திரம் வந்து. அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாவத்தில் ராகு இருக்குது. செவ்வாய் இந்த லக்னத்துக்கு 6க்கும் 11க்கும் உடையவர். அவர் 5ஆம் பாவத்தில் இருக்கார் வந்து. இந்த ராகு புக்தியில் கடன் அதிகமாக்கி இருக்குது. சந்திரதசை சந்திர புக்தியில் ஆரம்பித்த கடன் செவ்வாய் புக்தியில் கடனை ஏற்றிருக்குது. ராகு புக்தியிலே இந்த கடனை வந்து ஏற்றிருக்குது வந்து. இப்போ இந்த கடன் எப்போ குறையும்? அது முக்கியமான கேள்வி. அது ஜாதகருக்கு வந்து இப்போ ராகு புக்தி 26/4/2027 ராகு புக்தி. அதன் பிறகு வந்து குரு புக்தி ஆரம்பிக்குது வந்து. இப்போ குரு புக்தியை வந்து கடன்லேருந்து வெளியே வரும். காரணம், குரு இந்த லக்னத்துக்கு 7க்கும் 10க்கும் உடையவர். 5ஆம் வீட்டில் இருக்கார். நான் என்ன சொன்னேன், 5ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் இருக்கிற கிரகங்கள் வந்து கடனை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த குரு பார்த்திங்கன்னா கூட 5ல் இருக்கிற குரு தன்னோட 5ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்க்குறாரு. குருவோட 7ஆம் பார்வை 11ஆம் வீட்டில் விழுது. குருவோட 9ஆம் பார்வை லக்னத்தில் விழுது வந்து. இப்போ 5ல் இருக்கிற குரு வந்து 9ஆம் வீட்டை தொடர்பு பண்ணுறாரு, 11ஆம் வீட்டை தொடர்பு பண்ணுறாரு, லக்ன பாவத்தையும் தொடர்பு பண்ணுறாரு. இப்போ கடனுக்கு வந்து 1, 5, 11ஆம் பாவகங்கள் இருக்கிற அதிபதிகள், அங்கே இருக்கிற கிரகங்கள் தான் நம்ம அது அவங்க தான் கடனை க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னோம். 5ல் இருக்கிற குரு வந்து தன்னோட பார்வையில் பாருங்கள், 5ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்க்காரு, 7ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டை பார்க்காரு. குருவே வந்து 5லிருந்து 5ஆம் வீட்டிலிருந்து 11ஆம் வீட்லேயும் பார்வை மூலமாக தொடர்பு படுறாரு, லக்னத்தையும் பார்வை மூலமாக தொடர்பு பெறாரு. அதனால் வந்து இந்த ஜாதகர் வந்து குரு புக்தியில் வந்து இந்த கடன் வந்து முழுசாக வந்து தீரும். இந்த குரு இந்த லக்னத்துக்கு வந்து 7க்கும் 10க்கும் உடையவன். உபய லக்னத்துக்கு 7ஆம் அறிவு பாதகாதிபதி தான். ஆனால் பாதகாதிபதி வந்து பாதகத்தை மட்டும் செய்ய மாட்டார், அவர் தான் வந்து நல்லதையும் செஞ்சாகணும். ஏன்னா 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானம் குருவோட கையில் தான் வந்து இருக்குது வந்து. அது நம்ம மறுக்கவே முடியாது வந்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூட இந்த சந்திரன் என்ற நட்சத்திராதிபதி சனி 11ஆம் வீட்டில் இருக்கார். 8ஆம் வீடு கடனை கொடுத்தது அந்த சனியோட நட்சத்திரம் தான். அதே மாதிரி 11ஆம் வீட்டில் சனி இருக்கிறதுனால வந்து இந்த சந்திர தசையிலேயே முழுமையாக கடன்லேருந்து வெளியே வந்துடும். முக்கியமாக இந்த குரு புக்தியிலேயே 2027 ஏப்ரல் மாதத்தில் ஆரம்பித்து 2028 ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் குருவோட புக்தி தான். இந்த குரு புக்தியிலே வந்து அந்த குரு பார்த்தீங்கன்னா சுயசாரத்தில் இருக்கார். விசாகம் 1ஆம் பாதத்தில் இருக்கார் வந்து. விசாகம் 3ஆம் பாதத்தில் இருக்கார் வந்து குரு வந்து. இப்போ குரு தன்னோட சுயசாரத்திலே இருக்கார். இப்போ 5ஆம் வீட்டை அதிகமாக ஆக்டிவேட் பண்ணுவார். அவர் 7ஆம் வீட்டை ஆக்டிவேட் பண்ணுவார், 10 ஆக்டிவேட் பண்ணுவார், 11 ஆக்டிவேட் பண்ணுவார், லக்னத்தையும் ஆக்டிவேட் பண்ணுவார் வந்து. இப்போ லக்னத்துக்கு 7ஆம் பாவகம் நம்ம பாதகஸ்தானம், 7ஆம் அதிபதி பாதகாதிபதினு சொல்லிட்டோம். இந்த லக்னாதிபதியே 7ஆம் வீடான பாதகஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்காரு வந்து. இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயம் வந்து. ஏன்னா வந்து பாதகஸ்தானம் ஒரு பாதகத்தை ஏற்படுத்த பிறகு தான் அதை வந்து வெளியே கொண்டு வருமே. இந்த லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேதுவோட நட்சத்திரம். கேது இந்த லக்னத்துக்கு 3ஆம் வீட்டில் இருக்கார் வந்து. தைரியம், வீரியம் இந்த வீட்டில் கேது இருக்கார் வந்து. இந்த உபயஜயஸ்தானங்கள் 3, 6, 10, 11 அந்த உபயஜயஸ்தானத்திலே 3 பாவக்கோள்கள் உள்ளது. அந்த 3ஆம் பாவகம் வந்து கேது இருக்கார். 3ஆம் பாவத்தில் 6 சூரியன் இருக்கார். 11ல் சனி இருக்கார் வந்து. இந்த குரு புக்தி ஆரம்பித்தாடி சனி புக்தி வரைக்கும் எல்லாமே வந்து இவருக்கு வந்து சரியாக வந்து அந்த கெட்டது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது சரியாயிட்டு வந்து வரும். அதனால் வந்து இவர் கடன் தீரும் காலம்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த குருவோட புக்தியில் தான். காரணம் 5ஆம் வீடு கடனை க்ளோஸ் பண்ணும். அது ஒரு பாயிண்ட்டு. 5ஆம் வீட்டில் இருக்கிற குரு அவரோட குருவோட 7ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டை பார்க்குறாரு. 11ஆம் வீடு உங்கள் ஆசை அபிலாசைகள் ஒட்டு மொத்தமாக கடன்களை 11ஆம் வீடு கிளியர் பண்ணி கொடுத்துரும். அப்புறம் லக்ன பாவகத்தையும் குரு பார்க்குறாரு, லக்னத்தையும் குரு ஆக்டிவேட் பண்ணுறாரு பார்வை மூலமா. அதனால் வந்து இந்த குரு புக்தியில் கடன் முழுமையாக தீரும். அந்த குரு புக்திக்கு அப்புறம் வரக்கூடிய குரு பார்த்தா சனி புக்தி தான். ஒட்டுமொத்தத்தில் சந்திரதசையே வந்து கடன் வாங்கிறதுக்கும் கடன்லேருந்து வெளியே வரத்துக்குமே அது காரணமாக இருக்குது வந்து. அதனால் நடப்பு ராகு புக்தியில் ராகு 6ஆம் அதிபதியான செவ்வாயோட சாரத்தில் இருந்தனால வந்து கடன் ஒன்று அதிகப்படுத்தியிருக்காரு வந்து. ராகு புக்தி முடிஞ்ச பிறகு குரு புக்தியில் வந்து அவர் கடனை ஒட்டு மொத்தமாக அவர் க்ளோஸ் பண்ணிட்டு போகிற தன்மையில் வந்து இந்த ஜாதகம் வந்து அவருக்கு வழி கொடுக்கும் வந்து. இப்போ சனியும் லக்னத்தை பார்க்குறார், லக்னாதிபதி புதனும் பார்க்குறார். சனி லக்னத்துக்கு யோகக்காரக கிரகம். சனியோட 3ஆம் பார்வை லக்னத்தில் மேலே விழுது. புதனோட 7ஆம் பார்வை லக்னத்தில் விழுது.
குருவோடைய 9ஆம் பார்வை விசேஷ பார்வை, சனியோட விசேஷ பார்வையும் குருவோட விசேஷ பார்வையும் லக்னத்தில் வரதுனால வந்து ஜாதகர் எவ்வளோ லைஃப்பில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் கடன்கள் வாங்கினாலும் எல்லாத்துலேருந்து அவர் வெளியே வந்து வரும். காரணம் இந்த பாவங்கள்லாம் இயங்குது வந்து. அதனால் நண்பர்களே, இதுதான் வந்து ஒரு உதாரணம். இவர் வந்து ஜவுளி தொழில் பண்ணுறாரு. ஜவுளி தொழில் ஏற்பட்ட மிகப்பெரிய நஷ்டம். ஜனாதிபதி 10ல் போய் 8ஆம் நட்சத்திர சாரத்தை வாங்கினால கோடிக்கணக்கில் நஷ்டம். அதே 8ஆம் அதிபதி வந்து லாபத்தில் இருக்கிறதுனால வந்து அந்த லாபத்தில் இருக்கிற சனியே வந்து எல்லாத்துலேயும் வெளியே கொண்டு வருவார். அங்கே குருவும் சனியும் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ஜாதகர் வந்து கடன்லேருந்து வெளியே வர. சரிங்க நண்பர்களே, இந்த வீடியோ பார்க்குறீங்க, அதாவது இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜோதிட ஆலோசனைகளுக்கு யாருன்னா வேணும்னா வந்து என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்பை பற்றி பேசுகிறேன். நன்றி.